வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல இருந்தே ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கும் எந்த மாதிரியான பென் யூஸ் பண்ணணும், அதாவது பேனாவை யூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த பென்னினுடைய வடிவம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், அதனுடைய டிப் சைஸ் என்னவா இருந்தால் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இப்போ பாருங்கள். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். சரி, பெண்ணை பற்றி நம்ம ஏன் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, பெண்ணும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் எக்ஸாமினேஷனுக்கு. பெண்ணை தாண்டி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. கரெக்டாக படிக்கணும், ப்ரிப்பரேஷன் பிளான், மெத்தடாலஜி, ப்ராக்டிஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஃபீட்பேக், இதெல்லாம் அப்புறம் தான் பெண். ஆனாலும் பெண்ணும் முக்கியம், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த ரைட்டிங் ஸ்பீட், கன்சிஸ்டன்சி, ஹேண்ட் ரைட்டிங்னுடைய அந்த லெஜிபிள் நேச்சர், இதெல்லாம் நம்ம என்ஷோர் பண்ணலாம். அது இல்லாமல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஸ்பீட் அதிகமாகிடும் நம்மள அறியாமையே. ஹை ஸ்பீட்ஸில் எழுதினாலும் அந்த பென் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், கிறுக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமும் இருக்குது. ஸோ இதனால தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். அதுக்கு ரொம்ப அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருந்தால் போதும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில். இதுதான் நமக்கு தேவை. அந்த வீடியோலையும் நான் அதை சொல்லியிருப்பேன். பெண்ணை செலக்ட் பண்ணும்போது கரெக்டான வடிவத்தில் செலக்ட் பண்ணணும். ஜென்ரலாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடிய பெண்ணை செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. எழுதும்போது கேப் இல்லாமல் நிறைய பேர் எழுதுவாங்க. கேப்பை யூஸ் பண்ணி எழுதுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், கிறுக்காது. வேகமாக எழுதக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் டீசெண்டாக இருக்கும், ஒர்ஸாக போகாது. ஸோ இதை மனசில் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பென்ஸ் வாங்க. கொஞ்சம் பாடி லென்த் கொஞ்சம் அதிகம் இருக்கணும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பட் பாடி லென்த் அதிகம் இருக்கணும். உடனே பிராண்ட் என்னன்னு கேட்காதீங்க, பிராண்ட் என்ன வேணால் வாங்கலாம், அந்த டைப்பு தான் முக்கியம். இதனுடைய பேர் வந்து செல்லோ பட்டர்ஃப்ளோ, இதனுடைய பேர் வந்து ஃப்ளேர் கார்போனிக்ஸ். இன்னொரு பென் கூட வச்சுருந்தேன், அது பேர் மறந்துட்டேன், பி மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5 ரூபீஸ் பென் தான் அது. இந்த மாதிரி பென்லாம் வாங்கலாம். ஒன்ஸ் அகேன் பிராண்ட் முக்கியம் இல்லை, நேச்சர் முக்கியம். கேப்பை போட்டு தான் நீங்கள் எழுதணும், சரியா? ஸோ இந்த ப்ராக்டிஸை முதல் நாள்லேருந்தே பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுக்கும்பொழுது, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி கேப்பை மாட்டி எழுத ஆரம்பிங்க. ஸ்பீடு முக்கியம், ஹேண்ட் ரைட்டிங்கும் லெஜிபிளாக இருக்கணும், அதே டைமில் ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும். ஹை ஸ்பீட்லேயும் அந்த பேனா வந்து ஒத்துழைக்கணும். இப்போ இந்த மாதிரி பெண்ணெல்லாம் ஹை ஸ்பீடில் ரொம்ப நல்லா ஒத்துழைக்கும். நீங்கள் நினச்சாலும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக போகாது, டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென்ஸ் எடுக்கணும். சரி, இப்போ மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பால் பென்னு தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஜெல் பென் அல்லது இங்க் பென் யூஸ் பண்ணலாமா? இங்க் பென்னு சொல்கிறது ஆக்சுவலாக ஃபவுண்டெயின் பெண்ணாக சொல்கிறாங்க. ஃபவுண்டெயின் பென் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸ்கூல் டேஸ்லலாம் ஓப்பன் பண்ணி இங்கை ஊற்றுவோம். இந்த ஹீரோ பென்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பென். அதோடைய பேர் ஆக்சுவலாக ஃபவுண்டெயின் பென். ரைட், இப்போ ஃபவுண்டெயின் பென், ஜெல் பென் யூஸ் பண்ணலாமா, இதுதான் கேள்வி. இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த 2 பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். உங்களுக்கு இதில் தான் ப்ராக்டிஸ் இருக்குது, இதில் பெட்டராக எழுத முடியும், வேகமாக எழுத முடியும், ரொம்ப வருஷம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எஸ், யூ கேன் கோ ஹெட். ஆனால் ஒன்ஸ் அகேன் ஜெல் பென் ஃபவுண்டெயின் பென்னை கம்பேர் பண்ணும்போது பால் பென் இஸ் ஃபார் பெட்டர். ஏன்னா பால் பென் தான் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஸ்டைலை கொடுக்கும். ஜெல் பென் உங்களுக்கு அதிகமாக அசிஸ்ட் பண்ணும். எடுத்தோடனே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வேகமாக எழுதும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக போகும், ஏன்னா அதனுடைய அசிஸ்டன்ஸ் அதிகம் உங்களுக்கு. அதே போல் ஃபவுண்டெயின் பென் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், வேகமாக எழுத முடியாது. இந்த பிரச்சனைலாம் அதில் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜெல் பென்லேயும் ஃபவுண்டெயின் பென்லேயும் ஒரு சின்ன ஆபத்து இருக்குது, ரிஸ்க் இருக்குது. உங்களெல்லாம் நான் பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருந்தார் மெயின்ஸ் எக்ஸாமில். ஜென்ரலாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சைடில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக எனர்ஜி தேவை. நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து வாட்டர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எழுதுவாங்க. இவரும் அப்படி தான் பண்ணார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் அவசரத்தில், ஆங்ஸைட்டியில் பாட்டில் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகி ஆன்சர் சீட்டில் ஊற்றிருச்சு.
இவர் இங்க் பென்னோ ஜெல் பென்னோ தான் யூஸ் பண்ணார். ஜெல் பென்லையும் இங்க் பென்லையும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் அந்த இங்க்குடைய பாண்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் பால் பென்னில் எழுதிட்டு தண்ணி ஊற்றினா கூட அது ஃபுல்லாக அழியாது, அப்படியே நிற்கும், ஓரளவு நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அது மேலே ஒயிப் பண்ணால் கூட மேலே நீங்கள் கொஞ்சம் எழுதி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபவுண்டைன் பென்னில் எழுதிங்கன்னா ஃபுல்லாக இங்க் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் பயமுறுத்தலை. நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்குது. ஸோ பால் பென் பேஸ்ட் ஆன் யுவர் ரைட்டிங் ஸ்டைல்ஸ் மெரிட், திஸ் வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேச்சுரல் எபிலிட்டி என்னவோ அதுக்கு அப்படியே இது வந்து ஈடு கொடுத்து வரும். ஸோ பால் பென்னை யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதுதான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.